அகிலமெல்லாம் காக்கும் நாயகி அபிராமி அன்னையினுடைய ஸ்ரீ பராசக்தியினுடைய வடிவம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த லோகத்திற்கெல்லாம் நாயகியாக இருக்கக்கூடிய மகாதிரிபுர சுந்தரியானவள் அவளுடைய உதிக்கின்ற செங்கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவந்த நிறமாக இருக்கக்கூடியவள் என்று சொல்கின்றார். அபிராமி பட்டதாரர் கூறுகின்றார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலக்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன. உதிக்கின்ற செங்கதிர்க்கு ஒப்பாக கூறுகிறார். உதிக்கின்ற சூரியன் எப்படி இருக்குன்னா அப்படியே சிவப்பா வந்து உதிக்கும். அப்படி மாதுளம் பூ எப்படி இருக்குன்னா அப்படியே சிவந்த நிறத்துல இருக்கும். உயர்ந்த மாணிக்கம் சிவந்த நிறத்துல இருக்கும். அப்படி ஒரு குங்கும குழம்ப பார்க்கும் பொழுது சிவந்த நிறத்துல. அப்படி அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு ஓமையாக ஒவ்வொன்றாக கூறி வருகின்றார். ஆனால் கூறி வரும்போது எதுவுமே ஒப்பாகவில்லை என்று சொல்கின்றார். ஏன் ஒப்பாகலன்னாக்க, உதிக்கின்ற சூரியன் என்பது ஒரு குறைந்த நேரம் தான் இருக்கும். சிறிது நேரத்திலே பார்க்கும்போது கொஞ்சம் வெப்பம் கடினமாக இருக்கும். மாணிக்கத்தை சிவப்பாக கூறினாலும் அது கடினமாக இருக்கும். அன்னையானவள் மென்மையானவள். அப்போ அந்த ஓமையும் ஒப்பாக இருக்காது. சரி, அது மட்டுமல்ல, மாதுளம் பூவை ஓமையாக கூறும் பொழுது இந்த மாதுளம் பூவை உமையாக கூறினாலும் அது மென்மையாக இருந்தாலும் சற்று நேரத்திலே வாடி விடுகின்றது. அதனால் அன்னை கடைசி காலம் வரைக்கும், அன்னை காலாகாலத்திற்கும் அழியாமல் அழிவற்றவள் என்று சொல்கின்றார். அன்னையானவள் பஞ்சபூதத்திற்கும் நாயகியாக இருக்கின்றாள். அப்போ இந்த பஞ்சபூதத்திற்கெல்லாம் நாயகியாக இருக்கக்கூடியவள் அன்னையானவள் ஆதியாக தோன்றியவள் என்று சொல்லும். அப்போ ஆதியாக தோன்றியவள் அவளே அழிவற்றவள் என்று சொல்கின்றோம். அப்போ அழிவற்றவளாக இருக்கக்கூடிய அன்னை திவ்யமாக அன்னை பராசக்தியாக இருக்கின்றாள். அப்போ இந்த லோகத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் உயிரினங்களும் அழியக்கூடியவை என்று சொல்லும். அப்போ பஞ்சபூதத்திலோ இயற்கையாக தோன்றப்பட்ட இந்த ஒவ்வொரு உயிரினமும் தோன்றிய சில காலங்களுக்கு பிறகு அழியக்கூடியவை. அப்ப அன்னை பராசக்தியானவள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கின்றாள். அப்பாற்பட்ட சக்தி கொண்டவள், பஞ்சபூத சக்தியெல்லாம் ஒன்று கூடியவள், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சக்தி தரக்கூடியவள் என்று சொல்கிறது. அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சக்தி தரக்கூடியவள் அன்னை பராசக்தி என்று சொல்கின்றார். இடமெல்லாம் காக்கும் நாயகி மகா திரிபுர சுந்தரியானவள் இந்த லோகத்தை படைக்கணும். அப்போ இந்த லோகத்தை படைப்பதற்கு என்ன செய்யணும்? சிருஷ்டி செய்யணும். அப்போ சிருஷ்டி செய்யணும் என்பதற்கு அதற்கான தகுந்த ஒரு அமைப்பை அமைக்கணும். அப்போ அதற்கான ஒரு தேவல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலையும் செய்வதற்காக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அப்போ சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி, ருத்ராணி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளையும் படைத்து இந்த லோகத்தை படைத்து காத்து ரட்சித்து வருகின்றாள் அன்னை பராசக்தியானவள். இப்படி மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டவர் 4 கரங்கள் உடையவளாக இருக்கின்றாள். அப்போ 4 கரங்கள் உடையவள் சொல்றோம். அப்போ 4 திருகரத்திலே ஒவ்வொரு திருகரத்திலும் ஒவ்வொரு ஆயுதங்களை வைத்திருக்கின்றாள். அதாவது இடது தன்னுடைய தோள்களிலே முன்னும் பெண்ணுமாக 2 கரங்கள் ஆக 4 கரங்கள் இருக்கின்றது. அப்போ ஒரு கரத்திலே பாச கயிறு வச்சிருக்கின்றார், மற்றொரு கரங்களிலே அங்குசத்தை வைத்திருக்கின்றார், மற்றொரு கரங்களிலே கரும்பு வில், மற்றொரு கரங்களிலே கரும்பு வில், மற்றொரு திருகரங்களிலே புஷ்ப பானம், 5 பானங்களை கொண்டவளாக வச்சிருக்கின்றார். சரி, இந்த பாசக்கயிறு எதற்குன்னு பார்க்கணும். தன்னுடைய வணங்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் தன்னுடைய கருணையை அளிப்பதற்காக அந்த பாசக்கையிலே 2 முனைகளையும் தன்னுடைய கை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்றார். தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்தவித தீங்கும் வரக்கூடாது, எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது, நன்மையே நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கருணையை வழங்குகின்றாள் அன்னை. அது மட்டுமல்ல, தன்னுடைய அடுத்த திருக்கரங்களிலே அங்குஷத்தை வைத்து அதனுடைய 2 முனைகளையும் தன்னுடைய திருக்கரங்களிலே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்றார். திரு அங்குஷம் எதற்காக பயன்படுத்தப்படும்? ஒரு யானை தனக்கு அடங்கவில்லை என்றால் அந்த பாகன் எதற்கு வச்சிருப்பாங்க? ஒரு அங்குசம் கையில் வச்சிருப்பார். அந்த அங்குசத்தை எதற்காக வைத்திருப்பாங்க? அந்த யானையை அடக்குவதற்காக. அந்த மதம் பிடித்த யானையில் தான் வளர்க்கக்கூடிய யானையை அடக்குவதற்காக தன் திருக்கரங்களை அங்குசம் வைத்திருப்பார். அந்த அங்குசத்தை அடக்குவதற்காக, அந்த யானையை அடக்குவதற்காக அங்குசம் வைத்திருப்பார். அந்த அங்குசத்தாலே யானையை அடக்குவதற்காக அந்த யானையும் அடிபடிந்து இருக்கும்.
அப்போ தன்னுடைய மனதினை, தன்னுடைய குழந்தைகளுடைய தீய எண்ணங்களை முழுமையாக அழிப்பதற்காக அன்னை பராசக்தியானவள் தன்னுடைய திருகரங்களிலே அங்குசம் என்பதை வைத்திருக்கின்றார். தேவையில்லாத இந்த எண்ணங்கள், தேவையற்ற தீய எண்ணங்கள், அலைபாயும் எண்ணங்கள், இவையெல்லாம் அழிப்பதற்காக அன்னை அங்குசம் வைத்திருக்கின்றாள். சரி, கரும்பு வில் வச்சிருக்காளே, புஷ்ப பானம் வச்சிருக்காளே, எதற்காக வைத்திருக்கின்றார்? அப்போ கரும்பு வில் புஷ்ப பானம் யார்கிட்ட இருக்கும்? மன்மதன்கிட்ட தானே இருக்கும், அம்பிகைகிட்ட இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது, அப்போ மன்மதன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கரும்பு வில் புஷ்ப பானத்தை எய்யும் பொழுது, அப்போ தன்னுடைய மனிதர்களுடைய அந்த ஜீவராசிகளுக்கு இடையே ஒரு எண்ணங்கள், காம எண்ணங்கள் ஏற்படுகின்றது, ஆசைகள் ஏற்படுகின்றது. மன்மதன் வைத்திருக்கின்ற கரும்புவில் எய்யும் பொழுது அந்த பானம் மனிதர்களுடைய ஜீவராசிகளில் இருக்கும் பொழுது காம எண்ணம், தீய எண்ணங்கள், ஒரு காம எண்ணங்கள் ஏற்படுகின்றது. அதே அன்னை பராசக்தியினுடைய இருக்க கரும்புவில்லானது இந்த காம எண்ணங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களாக இருப்பதற்காக இந்த அன்னை கரும்பு வில்லும் புஷ்பபானமும் வைத்திருக்கிறது. கரும்பு வில் ஆனது, புஷ்பபானமானது, அன்னை பராசக்திகளிடையே இருக்கக்கூடிய கரும்பு வில் புஷ்பபானமானது ஜீவராசிகளில் இருக்கக்கூடிய, பொதுவாக தன்னுடைய குழந்தைகளுக்கு ஞானம் அளிக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காம எண்ணங்களும் தேவையற்ற ஆசைகள் எல்லாம் அடக்கி ஆள்வதற்காக அன்னை பராசக்தியானவள் இந்த கரும்புவில் என்பதை வைத்திருக்கின்றார் என்று சொல்லி